Hi, this is Vignesh and you are watching Intel Mobile Service and Training Issue. ஸோ இன்றைக்கான ஒரு ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மகிட்ட ஒரு ஓப்போ F21 Pro 5G மாடல் வந்து ரீஸ்டார்ட் கம்ப்ளைண்ட்லாம் வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இது ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா டீலர் வந்து ஆல்ரெடி ஃப்ளாஷ் பண்ணி செக் பண்ணி பார்த்துட்டு இருக்காரு. அதே மாதிரி சிபிஓ ப்ரீ பண்ணியும் செக் பண்ணி பார்த்துட்டு இருக்காரு. ஆல்ரெடி ஹார்ட் ரீசெட்டும் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ஃப்ளாஷ் பண்ணி பார்த்துட்டாங்க. பட் ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா லோகோ ரீஸ்டார்ட்லேயே தான் இருக்குது. ஸோ செக் பண்ணி பார்த்துடலாம் நம்ம ஒரு வாட்டி. ஸோ ஃபர்ஸ்ட் லோகோ வந்துடுச்சு. ஸோ சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சிங்களா? ஓகே. ஸோ அவங்க சொன்னபடி நம்மளுக்கு என்ன இருக்குது, ரீஸ்டார்ட் ப்ராப்ளமில் தான் நம்மளுக்கு இருக்குது. ஓகே. ஸோ இப்போது எந்த ஃபோன் வந்தாலும் எதனா ரீஸ்டார்ட் கம்ப்ளைண்ட் வருது. ஓகே. ஸோ திருப்பி ரீஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கு இல்லையா? ஸோ ரீஸ்டார்ட் கம்ப்ளைண்ட் வருது அப்படின்னாக்கா எடுத்த உடனே நீங்கள் ஃப்ளாஷ் பண்ணுறதோ சிபியூ பண்ணுறதோ பண்ணாதீங்க. ஓகே. ஸோ பேசிக் செக்கிங் நீங்கள் எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணோன்னாக்கா பேட்ரி சேஞ்ச் பண்ணி பார்க்கறது. ஓகே. இதுலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே. இது ஆல்ரெடி வந்து நம்ம கடையில் கொடுக்கும்போது புது பேட்ரி தான் போட்டிருக்காங்க. புது பேட்ரி போட்டு செக் பண்ணி பார்த்தோம், நம்மளுக்கு என்ன இருக்குது அப்படின்னாக்கா ரீஸ்டார்ட் கம்ப்ளைண்ட்டில் இருக்குது. இல்லை நீங்கள் பேட்ரி அவைலபிளாக இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் டிசியில் கூட ஆன் பண்ணி நீங்கள் செக் பண்ணலாம். ஓகே. இந்த மாடல் டிசியில் ஃபுல்லாகவே ஆன் ஆகும். ஸோ நீங்கள் டிசியில் ஆன் பண்ணியும் செக் பண்ணி பார்க்கலாம். டிசியில் ஆன் பண்ணும் போதும் ரீஸ்டார்ட் கம்ப்ளைண்ட்டில் தான் நம்மளுக்கு இருக்குது. ஓகேங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம என்ன டயக்னைஸ் பண்ணோம்னாக்கா பேட்டரி ஐடி அண்ட் தெர்மல் லைன் எல்லாமே கரெக்டாக இருக்கா இல்லையான்றதை நம்ம பார்க்கணும். ஓகே. அதுக்கப்புறமா செகண்ட் லைனில் எதனா ஷார்ட்டிங் இருக்கானோ நம்ம செக் பண்ணி பார்க்கணும். அதுக்கப்புறமா தான் நீங்கள் ஃப்ளாஷ் பண்ணுறதோ இல்லை சிபி ரீபால் பண்ணுறதோ இதெல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ எப்போவுமே ஒரு ப்ரொசீஜராகவே போங்க. நீங்கள் என்ன தான் பூட்டிங் சீக்வன்ஸை ரீடிங் கொடுத்தாலும் அந்த ரீடிங்கை வந்து லாஸ்ட் கேஸாக தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கணும். புரியுதுங்களா? பேசிக் செக்கிங் எப்போவுமே நீங்கள் வந்து பண்ணிடணும். புரியுதுங்களா? இப்போது பேட்டரி ஐடி லைன் தெர்மல் லைன்ஸை நம்ம செக் பண்ணி பார்த்தலாம். ஸோ இதுக்கு ஓப்போ F21 Pro போனியை ஓப்பன் பண்ணிவிட்டேன். ஸோ சார்ஜர் டேட்டான்னு இருக்கு இல்லையா? ஸோ சார்ஜர் டேட்டாவை கொடுங்க. சார்ஜர் டேட்டானாக்கா சார்ஜிங் செக்ஷன் அது குறிக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பேட்டரி ஐடி அண்ட் தெர்மல் லைன்ஸு எந்த பின்னு சொல்லிட்டு நமக்கு டிட்டர்மைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் எதுவுமே நம்மளுக்கு காமிக்கல இல்லையா? ஓகே. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா பிட் மேப் யூஸ் பண்ணலாம். ஸோ பிட் மேப்லேயும் நம்மளுக்கு நெட்டு தான் கொடுத்துருக்காங்க, எதுவுமே ஸ்பெசிஃபை பண்ணலை. ஓகே. ஸோ இந்த 2 பின் மாதிரி நம்மளுக்கு செலக்ட் ஆகுது. மேக்ஸிமம் இதுதான் பேட்டரி ஐடி அண்ட் தெர்மல் லைனாக இருக்கும். நம்ம இதில் டயோட் வேல்யூஸ் மட்டும் நம்மளுக்கு கரெக்டாக வருதா இல்லையான்றதை க்ராஸ் செக் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்கு அபவ் 400 500 மேலே நம்மளுக்கு வரணும். அது வருதா இல்லையான்னு நம்ம பார்த்துக்கலாம். ஸோ 569 570. அப்போ எனக்கு இந்த லைன் வந்து ஓகே தான். அப்போ இதில் எதுவும் எனக்கு ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி தெரியல. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னாக்கா செகண்ட் லைனில் எதனா ஷார்ட்டிங் இருக்கா இல்லைன்றதை க்ராஸ் செக் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் காயில்ஸை செக் பண்ண முடிஞ்சோ காயில்ஸை செக் பண்ணுங்கள். இல்லை சுற்றி இருக்கிற கெப்பாசிட்டர்ஸ் எல்லாமே வந்து க்ராஸ் செக் பண்ணுங்கள். ஸோ போத் சைடு நம்மளுக்கு இதுக்கு நம்ம நிறைய கெப்பாசிட்டர்ஸ் நம்ம செக் பண்ண போகிறோம் இல்லையா? இப்போ நீங்கள் வந்து பீப் மோட் வச்சுக்கலாம். 2 பக்கம் பீப் சவுண்ட் வருது அப்படின்னாக்கா நெக்ஸ்ட் டயட் வேல்யூஸை செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த கெப்பாசிட்டர்லாம் நம்ம செக் பண்ணுறோமா? போத் சைடு நம்மளுக்கு என்ன வருது, பீப் சவுண்ட் வருதா? ஓகே. ஸோ இது எஃப்எம் ஆண்டனா லைன் இருந்தாலும் 2 பக்கமும் நம்மளுக்கு பீப் சவுண்ட் தான் வரும். ஓகே. ஃபர்ஸ்ட் நெக்ஸ்ட் நம்ம என்ன செக் பண்ணோம் அப்படின்னாக்கா இது என்ன லைன்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணோம். இப்போது டயட் மோடில் நம்மளுக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ டயட் வேல்யூவை க்ராஸ் செக் பண்ணுங்கள். 0 0. ஓகே. அப்போ நம்மளுக்கு ஷார்ட் மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட் பிட் மேப் ஓப்பன் பண்ணுங்கள். பிட் மேப் ஓப்பன் பண்ணிவிட்டு இது என்ன லைன் நேம்ன்றதை பாருங்கள். ஸோ C214 தான் நம்மளுக்கு பார்த்த கெப்பாசிட்டர். இது லைன் நேம் என்ன கொடுத்துருக்கான்? ஸோ வீரக் L12A 1P8ன்னு நினைக்கிறேன். ஓகே. 1.8 வோல்டேஜ் லைன் அது. அப்போது இந்த 1.8 வோல்டேஜ் லைன் எனக்கு என்ன வரக்கூடாது, கிரவுண்டுன்னு சொல்லிட்டு எனக்கு வரக்கூடாது. 0 டயட் வேல்யூ வரக்கூடாது. ஓகே. நம்மளுக்கு மினிமம் எவ்வளோ இருக்கணும், 200 250 அபவ் நம்மளுக்கு இருக்கணும். இதில் டயட் வேல்யூ. ஓகே. அப்போ இது நம்மளுக்கு ரொம்ப 0ன்னு இருக்கிறதால அப்போ எனக்கு என்ன இருக்குது, இந்த 1.8 வோல்டேஜ் லைன் எனக்கு ஷார்ட் ஆயிருக்கு. அப்போ இதனால தான் எனக்கு என்ன கம்ப்ளைண்ட்ல இருந்திருக்கு, ரீஸ்டார்ட் கம்ப்ளைண்ட்ல இருக்குது. அப்போ ஃப்ளாஷ் பண்ணாலும் எனக்கு என்ன ஆகாது, ரீஸ்டார்ட் கம்ப்ளைண்ட்ல தான் இருக்கும்.
சிபியூ அண்ட் யூஎஃப்எஸ் ரீபால் பண்ணாலும் சேம் கம்ப்ளைண்ட்டில் தான் இருக்கும். ஓகே, அப்போது இங்கே பாருங்க, இந்த 1.8 வோல்டேஜ் லைன் இருக்கு இல்லையா, இன்கேஸ் இது சிபியூ கூட கனெக்டாக இருக்குது இல்லை யூஎஃப்எஸ் கூட கனெக்டாக இருக்குனாக்கா நம்மளுக்கு செட் ஆன் ஆகக்கூடாது. கரெக்டு தானே? ஏன்னா இது தேவைப்படுற வோல்டேஜ், சிபியூக்கு யூஎஃப்எஸ்க்கு தேவைப்படுற வோல்டேஜாக இருந்தது அப்படின்னாக்கா நம்மளுக்கு என்ன ஆகாது, செட் ஆன் ஆகாது. அப்போ ட்ரிகர் பண்ணும்போது நம்ம பூட் கேபிள் போட்டு நம்ம டிசியில் கனெக்ட் பண்ணிட்டு நம்ம செக் பண்ணுறோம் இல்லையா, அப்போ செக் பண்ணும்போது நம்மளுக்கு எப்படி இருக்கும், ஒன்று லோ பூட்டாக இருக்கணும், அப்படி இல்லைனாக்கா ஹை பூட்டாக இருக்கணும். ஓகேங்களா? அப்படி இல்லை அப்படின்னாக்கா சம்டைம்ஸ் நம்மளுக்கு ஃபுல்லாக ஆன் ஆகும், ஆனால் சிபியூ ஓவர் ஹீட் ஆகும். ஓகே, அதாவது என்ன காம்பனண்ட்டு இல்லை என்ன ஐசி நம்மளுக்கு ஷார்ட் ஆகிருக்கோ அது என்ன ஆகும், ஓவர் ஹீட் ஆக ஆரம்பிக்கும். ஓகே, இது நம்மளுக்கு ரீஸ்டார்ட் கம்ப்ளைண்ட்ல இருக்கு இல்லையா, அப்போ நம்ம என்ன கெஸ் பண்ணலாம் அப்படின்னாக்கா மேபி இந்த வோல்டேஜ் சிபியூ அண்ட் யூஎஃப்எஸ் கூட கனெக்ட் இல்லாமல் இருக்கலாம். புரியுதுங்களா? ஓகே, இப்போது நம்ம என்ன பண்ணுறோம், பிட் மேப்பில் இங்கே செலக்ட் பண்ணுறோம், இங்கே எஃபெக்டும் நான் என்ன பண்ணிடுறேன், எனேபிள் பண்ணிடுறேன். இப்போ கிராஸ் செக் பண்ணி பார்க்கணும். ஸோ என்ன ஆகலை, சிபியூ யூஎஃப்எஸ் கூட கனெக்ட் இல்லை. ஓகே, அப்போ கனெக்ட் இல்லாமல் வேரியஸ் செக்ஷன்ஸ்க்கு போகுது. ஓகே, ஸோ இந்த பக்கம் ஒரு 2-3 கெப்பாசிட்டர்ஸ்க்கு போகுது, அதே மாதிரி பார்த்தோன்னா இந்த பக்கம் ஒரு ஐசிஸ் அண்ட் கெப்பாசிட்டர்ஸ்க்கு நம்மளுக்கு போகுது. மற்றபடி என்ன ஆகலை, சிபியூ அண்ட் யூஎஃப்எஸ் கூட கனெக்ட் இல்லை. ஓகே, ஸோ கிளியராக புரியுதுங்களா? இப்போ இதே நம்மளுக்கு சிபியூ இருந்தாக்கா நம்மளுக்கு என்ன இருக்கணும், லோ பூட் ஆர் ஹை பூட். ஓகே, அப்போது இந்த ரீஸ்டார்ட் கம்ப்ளைண்ட் ஆகுது, இது வந்து சிபியூ கூட கனெக்ட் இல்லாதால தான் எனக்கு ரீஸ்டார்ட் ஆகிருக்கு. ஓகே, இல்லை இந்த 1.8 வோல்டேஜ் லைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா வெறும் டிஸ்பிளேக்கு நம்ம லைட்டிங் செக்ஷன் பார்க்கும்போது கிராஃபிக் செக்ஷனில் ஒரு 1.8 இருக்குமா, இப்போ அதுக்கு மட்டும் தான் அந்த 1.8 வோல்டேஜ் போகுது அப்படின்னாக்கா என்ன இருக்கும், டிஸ்பிளே பிளாங்க், உங்களுக்கு லைட்டிங் இஷ்யூ அந்த மாதிரி தான் வரும், செட் ஆன் ஆகும். புரியுதுங்களா? ஓகே, அப்போது நம்ம என்ன பண்ணி பார்க்கலாம் அப்படின்னாக்கா, ஸோ இது வந்து 1.8 வோல்டேஜ் லைன் ஷார்ட் ஆகிருக்கு இல்லையா, இப்போ இது எது ஷார்ட் ஆகிருக்குன்னு நான் என்ன பண்ணி பார்க்கலாம், தெர்மல் கேமராவில் வச்சு செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் வோல்டேஜ் எங்கே கொடுக்கணும், எங்கே ஷார்ட் ஆகிருக்கோ அந்த இடத்துல தான் நான் வோல்டேஜை கொடுக்கணும். ஓகே, இப்போது இது வந்து சிபியூ அண்ட் யூஎஃப்எஸ் கூட கனெக்ட் இல்லை இல்லையா, நீங்கள் தாராளமாக 4 வோல்டேஜ் 5 ஆம்ஸ் கூட நீங்கள் கொடுக்கலாம், ஒரு வித பிரச்சனையும் வராது. இன்கேஸ் இது சிபியூ அண்ட் யூஎஃப்எஸ் கூட கனெக்ட் இருக்குன்னு அப்படின்னாக்கா 1.8 வோல்டேஜ் ஷார்ட்னா நான் மேக்ஸிமம் 2.5 வோல்டேஜ் நான் வைக்கலாம். ஓகே, அப்போ லோ கரண்ட் இருந்தால் நெக்ஸ்ட் 3 வோல்டேஜை வச்சு நான் செக் பண்ணி பார்க்கலாம். புரியுதுங்களா? ஓகே, இப்போது கிராஸ் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ வேறு எதனா வாட்டர் டேமேஜ் அது மாதிரி எதனா இருக்கா இந்த இடத்துல அப்படின்றத பார்க்குறேன். ஸோ பெருசாக வாட்டர் டேமேஜ்லாம் ஆன மாதிரி நம்மளுக்கு தெரியல. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, ஸோ ரொம்ப கன்ஜஸ்டடான ஏரியாவில் இருக்கு இல்லையா, ஸோ இதுலேருந்து ஒரு ஜம்பர் நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம். அப்படி இல்லைனாக்கா வேறு எங்கன்னா காம்பனன்ட் கூட நமக்கு கனெக்ட் ஆகுதா இல்லையான்றதை நம்ம கிராஸ் செக் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல இந்த கெப்பாசிட்டர் கூட கனெக்ட் ஆகிருக்கு இல்லையா, ஓகே, இல்லைனாக்கா இங்கே இருக்கிற ரெசிஸ்டர்ஸ் கூட நம்மளுக்கு கனெக்டாக இருக்குது. இங்கே இருக்கு இல்லையா, ஸோ இந்த இடத்துல இருக்கிறது நம்ம இது ஒன்று இது வந்து ரெசிஸ்டர் கூட கனெக்டாக இருக்கா, மேபி இது வந்து ப்ரோட்டோகால் லைனாக இருக்கும்னு நினைக்கிறேன். மேபி புல்லப் ரெசிஸ்டர்ஸ் அந்த மாதிரி எதனா இருக்கும். இங்கே பாருங்க I2Cன்னு இருக்கா, அப்போ இது வந்து புல்லப் ரெசிஸ்டர்ஸ்க்கானது தான் அது எல்லாமே. ஓகே, இப்போ நம்ம இதில் வந்து வோல்டேஜை நம்ம என்ன பண்ணி பார்க்கலாம், கொடுத்து எது ஹீட் அப் ஆகுதுன்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம கிராஸ் செக் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் வேற ஒரு ரெசிஸ்டர் மேலேயும் போத் சைடு வந்து டயோட் வேல்யூ 0 வந்துடுச்சு. ஓகே, அதாவது இந்த இடத்துல தெரியுதுங்களா, இங்கே ஒரு ரெசிஸ்டர் இருக்கா, ஸோ இந்த ரெசிஸ்டர்லையும் டயோட் வேல்யூ நம்ம செக் பண்ணி பார்க்கலாமா. ஜீரோ ஜீரோ. ஓகே, அப்போ இந்த ரெசிஸ்டரும் ஷார்ட் ஆயிருக்குன்னு அர்த்தமா. ஓகே, லைனை ஃபர்ஸ்ட் செக் பண்ணுங்க, இது என்ன லைன்னு சொல்லிட்டு இப்போ நான் பார்க்குறேன். இந்த ரெசிஸ்டர் தானே R130. ஓகே, ஒரு பக்கம் ஆல்ரெடி கிரவுண்ட். ஓகே, மேபி இது என்ன இருக்கலாம் அப்படின்னாக்கா இது வந்து லோ ஓம்ஸ் ரெசிஸ்டராக இருக்கலாம். ஓகே, லோ ஓம்ஸ் ரெசிஸ்டர் இருக்கும் போது இங்கேயோ கிரவுண்டுனாக்கா எனக்கு இந்த பக்கமும் எனக்கு என்ன காமிக்கும், கிரவுண்டு தானே காமிக்கும். ஓகே, அப்போ இந்த லைன் ஆக்சுவலாக கிரவுண்டு மாதிரி தான் கனெக்ட். புரியுதுங்களா? அப்போ எனக்கு இந்த லைன் ஷார்ட் இல்லை, நான் திருப்பி வோல்டேஜை கொடுத்து நான் இதில் செக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. புரியுதுங்களா? நீங்கள் பீட் மோட் வச்சுருங்களோ டயட் மோடில் வச்சுருக்கீங்களோ, நீங்கள் செகண்ட் லைன் செக் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி எதனா போத் சைட் 0 வருது, டயட் வேல்யூ 0 வருது, ஷார்ட் மாதிரி காமிக்குதுனாக்கா
ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்க அது என்ன லைன் என்னதுன்னு சொல்லிட்டு கிராஸ் செக் பண்ணுங்க. கிளியராக புரியுதுங்களா? அப்போ அங்கே பார்த்தா அந்த 1.8 லைன் ஷார்ட், அப்போ இந்த லைன் நம்மளுக்கு என்னது, இது ஷார்ட் இல்லை, இட்ஸ் அ கரெக்ட் லைன். ஸோ கிளியராக புரியுதுங்களா? இப்போ நம்ம ஜம்பர் பண்ணிடலாம். இதில் பாஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ ரீசார்ஜ் இல்லையா? ஓகே, இப்போ தெர்மல் கேமராவில் நம்ம ப்ளேஸ் பண்ணிடலாம். ஸோ தெர்மல் கேமரா இல்லாத பட்சத்தில் ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு ரோசின் மெத்தட் நீங்கள் போகலாம். ஸோ ரோசின் மெத்தட் போகும்போது கம்மியான ஆம்ஸ் எடுத்தது அப்படின்னாக்கா நீங்கள் 1 by 1 என்ன பண்ணி பார்க்கணும், வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணி செக் பண்ணி பார்க்கணும். ரோசினோட மெல்ட்டிங் பாயிண்ட் வர வரைக்கும் ஹீட் வரணும், அப்போ தான் ரோசின் வந்து மெல்ட் ஆகும். ஓகே, ஸோ தெர்மல் கேமரா இருக்கிறது பெட்டர் ஆப்ஷன். ஓகே, ஸோ நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே போகிறீங்க இல்லையா, போடும்போது தெர்மல் கேமராவும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக கணக்கு எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டே. ஓகே, இது ரொம்ப எக்ஸ்பெண்டிச்சர் அதிகமாகுது, இந்த டைம் எனக்கு வேணான்னு ஒமிட் பண்ணாது. ஓகே, ஃபஸ்ட்டே வாங்குறது பெட்டர் ஆப்ஷன். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னாக்கா 2.5 வோல்டேஜ் வச்சுருக்கேன், 5 ஆம்ஸ். ஓகே, இப்போ நம்ம வோல்டேஜை கொடுத்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல ஹீட்டப் ஆகுதா? ஓகே, அப்போ இந்த இடத்துல தான் எனக்கு என்ன இருக்குது, அந்த ஷார்ட் இருக்குன்னு அர்த்தம். ஓகே, ஸோ இந்த இடத்துல தான், ஸோ இந்த கெப்பாசிட்டர் பாருங்கள், இந்த இடத்துல கொஞ்சம் போனான மாதிரி தெரியுது இல்லையா? ஸோ லைட்டாக ஹீட் பண்ணிக்கிட்டோம்னாக்கா இந்த பேஸ்ட்டு கொஞ்சம் சாஃப்டன் ஆகும். ஸோ இந்த கெப்பாசிட்டர் தானே நம்மளுக்கு ஹீட்டப் ஆச்சு. ஸோ இதை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாமா? கெப்பாசிட்டர் ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ நம்மளுக்கு டயட் வேல்யூ என்ன வருதுன்னு சொல்லிட்டு கிராஸ் செக் பண்ணிக்கலாம். இப்போ டயட் வேல்யூ வருதா, 370 சம்திங் வருது. முன்னாடி நம்மளுக்கு 0, இப்போ 370 சம்திங் வருது. நம்ம ரிமூவ் பண்ண கெப்பாசிட்டர் நம்ம என்ன பண்ணோம், ரீப்ளேஸ் பண்ணிடணும். ஓகே, ஸோ கரெக்டான வேல்யூ பார்த்துட்டு ரீப்ளேஸ் பண்ணுங்க. இப்போ ஆன் பண்ணி செக் பண்ணி பார்த்தலாம். செட் ஆன் ஆயிடுச்சு, ஃபர்ஸ்ட் பூட்டில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் பூட்லேயே தான் வந்து ரீஸ்டார்ட்டில் இருந்தது. இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். செகண்ட் பூட் போயிடுச்சா? ஸோ பிஃபோர் நம்ம ஸ்டார்டிங்கில் வந்து எப்படி இருந்தது, இதெல்லாம் வந்து சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. ஓகே, திருப்பியும் கொஞ்ச நேரம் கழிச்சு நம்மளுக்கு ரீஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ செகண்ட் பூட்டிங்கும் நம்மளுக்கு போயிடுச்சு. ஸோ இப்போ சொல்லுங்கள், டைரக்ட் சொல்யூஷன் எல்லா ப்ராப்ளமுக்கும் ஒர்க் அவுட் ஆகுமா? ஓகே, ரீஸ்டார்ட்டா, இதெல்லாம் ப்ரொசீஜர், இதை பண்ணுங்க, இல்லை அப்படியா இந்த பூட்டிங் வருது, என்னென்ன ப்ராப்ளம் இருக்கும், இதை சேஞ்ச் பண்ணுங்க,
இதெல்லாம் வந்து டைரக்ட் சொல்யூஷன்ஸ். நம்ம இந்த மாதிரி படிச்சிருந்தா இந்த ஃபோனை ஷார்ட் அவுட் பண்ண முடிஞ்சிருக்குமா? கிளியராக புரியுதுங்களா? ஓகே, அதனால் எதுவுமே டைரக்ட் சொல்யூஷன்ஸ் இல்லை. ஓகே, ஃபண்டமெண்டல்ஸ்லேருந்து போங்க, பேசிக் எலக்ட்ரானிக் ஸ்டடி பண்ணுறதுலேருந்து எப்போவுமே போங்க. ஷார்ட்கட்ஸை யூஸே பண்ணாதீங்க. புரியுதுங்களா? ஓகே, ஒரு சில மாடல்ஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீக்வெண்ட் இஷ்யூ வரும். ஓகே, இப்போ நீங்கள் சாம்சங் எடுக்கிறீங்கனாக்கா ஏ சீரிஸ் மேக்ஸிமம் வந்து சிபி ப்ராப்ளம் வரும், டெட் இஷ்யூஸ் வரும், லோகோ ஸ்டக்கு, ரீஸ்டார்ட் கம்ப்ளைண்ட் இந்த மாதிரிலாம் வரும். இதுக்கெல்லாமே நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், டேரெக்டாக நீங்கள் சிபி ரீபால் பண்ணுறது எல்லாமே போகலாம். இல்லை 80% வந்து ஓகே ஆகும். அதையும் தாண்டி ரீஸ்டார்ட் கம்ப்ளைண்ட் இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் இதே ப்ரொசீஜர் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். புரியுதுங்களா? ஸோ பேசிக் செக்கிங்லேருந்து நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். ஓகே, இன்னும் நான் வெயிட் பண்ணோம். ஏன்னா ஆல்ரெடி உங்கள் ஃப்ளாஷிங்லாம் ட்ரை பண்ணால் நம்ம சொன்னாங்க இல்லையா? ஓகே, அப்போது என்ன ஆயிருக்கும் அப்படின்னாக்கா ஃபஸ்ட் டைம் பூட் ஆகுறது கொஞ்சம் டைம் ஆகும். சரி, நம்ம ஃப்ளாஷும் ட்ரை பண்ணியிருக்காங்க. நம்ம எடுத்தோடனே என்ன வருது, ஃபஸ்ட்டு வெல்கம் ஸ்க்ரீன் மாதிரி தானே வந்திருக்கணும், பேட்டர்ன் ஆகணும்னா ஃப்ளாஷ் பண்ணல. இப்போ அலோ ஸ்க்ரீன் புது ஃபோன் மாதிரி நம்மளுக்கு கனெக்ட் ஆகும். ஓகே, ஸோ செட் வந்து ஃபுல்லாகவே நம்மளுக்கு ஆன் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ கிளியராக புரியுதுங்களா? ஸோ இதில் எதனா டவுட்ஸ் எதனா இருக்கா? இப்போ நீங்கள் பார்த்ததில் எதனா டவுட்ஸ் எதனா இருக்கா, எப்படி செக் பண்ணணும், எப்படி பார்க்கணும்னு சொல்லிட்டு? ஓகே, இப்போ உங்களுக்கு செகண்ட் லைன் பற்றி கான்செப்ட் புரியுது இல்லையா? இது 1.8 வோல்டேஜ் லைன், விச் ஆ வோல்டேஜ் லைன், ஹை கரண்ட் லைன் இல்லை. ஓகே, VREGன்னு இருந்தது இல்லையா? அப்போ இட்ஸ் ஒரு ரெகுலேட்டட் லைன், இட்ஸ் அ வோல்டேஜ் லைன் மட்டும்தான். இதில் கரண்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும். இதில் உங்களுக்கு டயோட் வேல்யூ 200 250க்கு மேலே இருக்கணும். ஓகே, இதுவே ஒரு பக் சர்க்கியூட்டாக இருக்குது அப்படின்னாக்கா அப்போ அது என்ன அர்த்தம், ஹை கரண்ட் லைன். ஓகே, அதெல்லாம் உங்களுக்கு டயோட் வேல்யூ என்ன இருக்கலாம், 5 இருக்கலாம், 10 இருக்கலாம், 15 இருக்கலாம். இதெல்லாம் அக்செப்டட். கிளியராக புரியுதுங்களா? ஓகே, ஒரு சில மாடல்ஸில் நீங்கள் ஒரு ஹை பர்ஃபார்மன்ஸ் ஃபோன் வாங்குறீங்க, ஓகே 25 அல்ட்ரா இல்லை 24 அல்ட்ராலாம் வாங்குறீங்க அப்படின்னாக்கா அப்போ அதில் வந்து ஹை கரண்ட் லைன்ஸில் உங்களுக்கு டயோட் வேல்யூ 3-4 கூட வரும். ஓகே, அப்போ அதை நீங்கள் என்ன பண்ணணும், ஓம்ஸ் மோட் ஒரு மெத்தட் ஒன்று சொல்லி கொடுத்து இல்லையா, அந்த மெத்தடை யூஸ் பண்ணி கிராஸ் செக் பண்ணிக்கணும் அந்த லைன் ஷார்ட்டா இல்லையா. ஓகே, இல்லை அந்த லைனில் வோல்டேஜ் வருது அப்படின்னாக்கா அந்த லைன் ஷார்ட் இல்லைன்னு அர்த்தம். கிளியராக புரியுதுங்களா? ஓகே, ஸோ வீடியோ பார்க்குற உங்களுக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் சண்டே வேறு ஒரு வீடியோலாம் உங்களை சந்திக்கிறேன்.